Hi friends. Hi. Welcome to Palmy's Kitchen. இன்னைக்கு நான்வெஜ் போட்டலாம். நான்வெஜ்ல ஒரு கிரேவி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறது? மட்டன் குருமா. இந்த மட்டன் குருமா பொறுத்தவரை இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அதுக்கு வந்து ஃபேபுலஸ் காம்பினேஷன். அது நம்ம தோசையோட சாப்பிடுவோம், நாங்கள் பரோட்டா கூட சாப்பிடுவோம். அதோட மெயினாக நெய்ச்சோறுன்னு சொல்கிறோம்ல, கீ ரைஸ் அதோட சாப்பிடுவோம். என்ன அபி? அன்னும் சான்ஸ் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறுக்கான வீடியோ செப்பரேட்டாக இன்னொரு வாட்டி பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது குருமாவில் மட்டும்தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போது இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா. இந்த மாதிரி வந்து எல்லாமே சாப்பிங் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. கீ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு. இதை வந்து விப்பரில் போட்டு பொடிசா இது பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து. மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, தூள் பண்ணுறதுக்கு ஒரு விரல் நீள பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், கசகசா 1 டீஸ்பூன், கொஞ்சம் முந்திரி, தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், லெமன் வந்து ஒரு 1/2 ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய், கசகசா, முந்திரி இந்த 3ஐயும் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிச்சன் போகலாம். ஒரு பேன் ஏற்றியாச்சு. இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். அதோடு சேர்ந்து நெய்யும் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் முதல் போட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிடலாம். அதோடு சேர்ந்து கொத்தமல்லி புதினா அதையும் ஆட் பண்ணிவிடுங்க உள்ளார. கொஞ்சம் வணக்கிட்டு பெரிய வெங்காயத்தை உள்ள கொண்டு வந்துடுங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து பொன்னிறமாக வணக்கணும். நல்லா வணங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2ஐயுமே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றா வச்சுருந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நேரடியாக ஆட் பண்ணிவிடுங்க. நாங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வணக்கி விடுங்க. ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி உள்ள போட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டிருக்கோம்ல, அப்போ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இது பட்டை கிராம்பு ஏலக்காவோட மல்லித்தூளும் சேர்ந்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு கறியை வேக விட்டுடலாம். ஒரு பாதி வெந்திருக்கும். இப்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கிழங்கு போட்டுடலாம் உள்ளார. ஸோ கிழங்கு வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதோடு சேர்ந்து கறி இன்னும் நல்லா வெந்துடும். ஸோ கிழங்கு வெந்த உடனே நம்ம தேங்காய், கசகசா அண்ட் கேஷ்யூ அது 3 அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம கேஷ்யூ, கசகசா அண்ட் தேங்காய் இது 3 அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காயெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு லெமன் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு பாதி லெமன் அதை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட மட்டன் குருமா ரெடி. மட்டன் குருமா ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நெய்ச்சோறு. நெய்ச்சோறுக்கு இந்த மட்டன் கிரேவியோட சர்வ் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ண செம. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெய்ச்சோறு வீடியோ ரொம்ப விரைவில் நான் உங்களுக்கு போட் பண்ணி காமிக்கிறேன். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக பண்ணோம், எங்களால் அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ வெரி ஷார்ட்லி உங்களுக்கு பண்ணுறோம். ஐம் ஷூர் என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.